வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவன் ஸ்டோரிஸ் எபிசோட் 81. அதான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு 17 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. போன பாட்டுல ஏதாவது பஞ்சாயத்து இருக்காதா, பஞ்சாயத்தே இல்லாம பிரச்சனையே இல்லாம அப்படியே ஜவ்வா போய்கிட்டு இருக்கே அப்படின்னு நீங்க எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்காகவே மங்களகரமா இப்போ இவங்க கல்யாணத்துல ஒரு பஞ்சாயத்து வருது. பொண்ணுக்கு பூஜை செய்யணும், மாப்பிள்ளையோட அப்பா அம்மா செய்யணும் சொல்லும் போது சிவனுக்கு அப்பா அம்மா இல்ல. ஆனா அந்த இடத்துல நம்ம ரிஷி அத்ரியும் மாதா அனுஷியாவும் தான் இருந்து அதை செய்யறதுக்கு தயாராறாங்க. அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சாச்சு, அதோட இப்ப பஞ்சாயத்து நிக்கல. அங்க நம்ம காசி ரிஷி இந்த பூஜையெல்லாம் செய்யும் போது கோத்திரம் தேவைப்படுது. உங்க கோத்திரம் என்ன மகாதேவா அப்படின்னு சிவனை பார்த்தே உங்க குலம் என்ன கோத்திரம் என்னன்னு கேக்குறாங்க. எல்லாரும் ஐயோ நம்ம சிவனை பார்த்து இப்படி கேள்வி கேட்டாப்லயே என்ன பதில் சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம நாரதர் முன்னாடி வந்து, முனிவரே சிவன் கடவுள், கடவுளோட உற்பத்தி ஓம் அப்படிங்கிற அந்த நாதத்துல நடக்கும். சோ மகாதேவரோட பூர்வீகம்னு ஒண்ணு இருந்தா அது ஓம்ங்கிற அந்த நாதம் தான். அதனால மகாதேவரோட குலம் கோத்திரம் எல்லாமே ஓம் தான். ஓம்ங்கிறது தான் இந்த சிவனோட குலம், ஓம் அப்படிங்கிறது தான் இந்த சிவனோட கோத்திரம் அப்படின்னு சொல்றாப்ல நம்ம நாரதர். அந்த இனி கல்யாண பொண்ணுக்கான அந்த பூஜையை செய்யலாம்னு சொல்ற. அப்ப நம்ம பர்வதராஜன் சிவனை பார்த்து, ஆண்டவா நீங்க கொஞ்ச நேரம் விருதுநகர் மாளிகையில போய் ஓய்வு எடுத்துக்கங்க, கல்யாண பொண்ணுக்கான பூஜையும் அலங்காரமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். அதுக்கு முன்னாடி கைலாய மலையில இருந்து பார்வதிக்காக வந்திருக்கிற ஆடைகளையும் ஆபரணங்களையும் மண்டபத்துக்கு அனுப்பிடுங்க, கல்யாண பொண்ணுக்கான பூஜையில அதெல்லாம் தேவைப்படும்னு சொல்ற. இதை கேட்டு நம்ம சிவன் சரிங்க மாமாங்கிற மாதிரி தலையசைக்கிறார். ஆனா நம்ம நந்திதேவர் இதை கேட்டு பதறாப்ல. என்னன்னு பார்த்தா நம்ம நந்திதேவர் அவரோட குரூப் கூட டிஸ்கஷன்ல இருக்கிறார். இப்ப நம்ம என்ன செய்யறது, அவசரமா எல்லா வேலையும் செஞ்சு இப்படி சொதப்பி வச்சுட்டோமே, இதை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையே. நம்ம பிரபு வேற பர்வதராஜன் கேட்கும்போது சரின்னு சொல்லிட்டாப்லையே. நான் இப்ப பிரபு கிட்ட போய், பிரபு நான் மாதாவுக்காக எந்த ஒரு ஆடையோ ஆபரணங்களையோ கொண்டு வரல அப்படிங்கறத எப்படி என்னால சொல்ல முடியும், எல்லாத்தையுமே நம்ம முன்னாடியே சீரா கொடுத்துட்டோமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு நம்ம நந்தி. ஆண்டவா நீங்க தான் ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணணும்னு சிவனையே வேண்டார். அப்போ ஒரு சிவகணம், நந்தி இப்படி நீ சும்மா வேண்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு வா, நாம எல்லாரும் மகாதேவர் கிட்ட போய் நடந்த தப்ப பத்தி சொல்லிடுவோம்னு சொல்றேன். அதுக்கு நம்ம நந்தி, இல்ல வேண்டாம், என்னோட பிரபு ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கிறார், அவர் ஓய்வு எடுக்கும் போது என்னால அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படிங்கிறாப்ல. இப்படி இவங்க எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க மண்டபத்துல இருந்து சங்கு முழங்குற சத்தம் கேக்குது. இதை கேட்டு நம்ம நந்தி, கல்யாண பொண்ணுக்கான பூஜையும் ஆரம்பமாயிடுச்சு போலயே, இப்ப என்ன பண்றது பிரபு, சிவனே நீங்க தான் ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யுங்க பிரபு அப்படின்னு எல்லா சிவகணங்களும் நம்ம நந்திதேவர் உட்பட எல்லா பேருமே ரொம்ப வருத்தத்தோட நம்ம சிவனை வேண்டி கேட்டுக்கிறாங்க. சிவன் கிட்ட இந்த வேண்டுதல் ரீச் ஆகி இருக்குமா பார்க்கலாம், தெரியல. அடுத்து மண்டபத்துல மாதா அனுஷியாவும் ரிஷி அத்ரியும் கல்யாண பொண்ணுக்கான அந்த பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரிஷி அத்ரி பூ பழம் எல்லாம் கொடுத்து பூஜையை முடிக்கிறார். அடுத்து நம்ம காசி ரிஷி பாட்டிமா கிட்ட இனிமே கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்த ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்றாரு. இதை கேட்டு பாட்டிமாவும் ஜெயா விஜயா கிட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்கிற அந்த ரூம் பக்கம் போங்க, அவங்க பார்வதிக்காக கைலாய மலையில இருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஜெயாவும் விஜயாவும் நம்ம மாப்பிள்ளை சிவன் இருக்கிற அந்த ரூம் பக்கம் போறாங்க. ரூமுக்கு வெளியில நம்ம நந்திதேவர் இன்னும் அதே டென்ஷனோட முன்னாடியும் பின்னாடியும் நடந்துகிட்டு இருக்காரு. ஜெயாவும் விஜயாவும் நம்ம நந்தி கிட்ட போய், நந்தி மகாதேவர் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம நந்தி, மகாதேவர் இந்த ரூமுக்குள்ள தான் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு, அவரோட ஓய்வு நேரத்தை கெடுக்கிற மாதிரி உள்ள போக யாருக்குமே அனுமதி கிடையாதுன்னு சொல்றாரு. இதை கேட்டு நம்ம ஜெயாவும் விஜயாவும், ஆனா நாங்க அவரை கண்டிப்பா பார்த்தாகணுமே, அங்க மண்டபத்துல பார்வதிக்காக மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கொண்டு வரப்பட்ட சாமான்கள் எல்லாம் எங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு நம்ம நந்திதேவர் சும்மா முழிச்சுக்கிட்டே நிக்க, அவங்க ரெண்டு பேரும் நந்திதேவர் நிலுங்க தேவின்னு சொல்ல அந்த ரூமுக்குள்ள இவங்க கேட்காம போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்ட நம்ம சிவனையே காணோம். சரி ரூம்ல வேற எங்கேயாவது இருப்பார் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும், மகாதேவரே நீங்க எங்க இருக்கீங்க, மண்டபத்தில் நீங்க பார்வதிக்காக கொண்டு வந்த அந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் கேக்குறாங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. ஆனா நம்ம சிவன் அந்த ரூம்ல இருக்கிற மாதிரியே தெரியல. அடுத்து அவங்க ரெண்டு பேரும் நந்தி பக்கம் திரும்பி, நந்தி மகாதேவர் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம நந்திதேவரும் ஒண்ணுமே சொல்லாம திருன்னு முழிக்க, ஜெயாவும் விஜயாவும் பாட்டிமா பாட்டிமா அப்படின்னு கூப்பிட்டு பதறி போய் மண்டபத்துக்கு ஓடுறாங்க. மண்டபத்துக்கு போய் பாட்டிமா மகாதேவர் அது வந்து அப்படின்னு நிற்கிறாங்க. பாட்டிமா என்னாச்சு, மகாதேவர் மதேவர்னா அவர் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க, மகாதேவர் விருதுநகர் மாளிகையில இல்ல, ஆளை காணோம், மாப்பிள்ளைய காணோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அந்த மண்டபத்தில் இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிராங்க. இதை கேட்டு பயந்துறாங்க. இந்த பக்கம் நம்ம நந்திதேவர் எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த எல்லா தவறுகளுக்கும் தான் காரணம், நான் பண்ண தப்ப மனசுல நினைச்சு நான் வேண்டிக்கும் போது சிவனுக்கு அது கேட்டிருக்கணும், கல்யாண பொண்ணுக்கு எதையுமே கொண்டு வரலையேங்கிற அந்த கவலையிலையும் வருத்தத்திலையும் என்னோட மகாதேவர் எங்க போனாரோ, கல்யாண பொண்ணை இப்படி தனியா மண்டபத்துல விட்டு அவர் ஏன் போனாரோ, அங்க மண்டபத்துல மாதா பார்வதி ஏதாவது தப்பான முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி நான் போய் அவங்க கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லி நந்திதேவர் மண்டபத்துக்குள்ள ஓடுறார். அடுத்து மண்டபத்துல நம்ம கிளவி இதையெல்லாம் கேட்டு கத்த ஆரம்பிக்குது. கல்யாண பொண்ணை இப்படி தனியா மண்டபத்தை விட்டு மாப்பிள்ளை கிளம்பிட்டாரா, எப்படி இப்படி ஒரு தவறு நடக்க போச்சு, எனக்கு இந்த கல்யாணம் மேலையும் அந்த கல்யாண மாப்பிள்ளை மேலையும் ஏற்கனவே சந்தேகம் இருந்துச்சு, பயபுல ஓடி போயிட்டான் பாரு. இந்த மாதிரி வைராக்கியத்தோட இருக்கிற யாருமே கல்யாணம் குழந்தை
குட்டி இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க, ஓடி போயிட்டான் பாத்தியா அப்படி இப்படின்னு சிவனை பழிச்சு பேச ஆரம்பிக்குது கிழவி. மீனாவதி தேவியோ சிவன் இப்படி யாருக்கிட்டையும் சொல்லாம கல்யாணத்துல இருந்து ஓடி போயிட்டாருன்னு நினைச்சு யாரோ பண்ண தப்புக்கெல்லாம் சேர்த்து அந்த பலனை என்னோட பொண்ணு அனுபவிக்கிறாளே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஓடி போய் எல்லாரையும் அவமானப்படுத்திட்டார், இதெல்லாம் தகுமா? இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது யாரு? நாராயணா, இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணுங்கிற மாதிரி நம்ம விஷ்ணு பகவானை பார்த்து கேக்குறாங்க. ஆனா விஷ்ணு பகவானோ அப்படி ஒரு செயலே அங்க நடக்காத மாதிரி இன்னும் சிரிச்சபடியே இருக்க. அப்ப நம்ம நந்தி தேவர் அழுதுகிட்டே மாதா மாதான்னு கூப்பிட்டுக்கிட்டே மண்டபத்துக்கு வரார். சிவன் அப்படி செஞ்சிருக்க மாட்டார், கல்யாணத்தன்னைக்கு ஓடி போறதெல்லாம் சிவன் செய்யற செயலா அல்லவே அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு. பட் சபையில எல்லாரும் இப்படி அழுதுகிட்டே கவலையோட இருக்கிறத பார்த்து என்ன சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறார். மீனாவதி தேவி இன்னும் இப்படி நடந்துருச்சேன்னு புலம்பிக்கிட்டே தான் இருக்காங்க. சிவன் மேல நாங்க எல்லாரும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தோம், ஆனா அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே உடைச்சு தள்ளிட்டாரியா அந்த சிவன். என்னோட பொண்ணை இப்படி தனியா மண்டபத்துல விட்டுட்டு ஓடி போயிட்டாரு, இப்படி ஒரு செயலை உலகத்துல ரட்சிக்கிற கடவுளா இருக்கிற அந்த சிவன் செய்வாருன்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இதையெல்லாம் கேட்டு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தவங்க எல்லாரும் முடிச்சுக்கிட்டு நிக்க, நம்ம விஷ்ணு பகவான் மட்டும் நீங்க எல்லாரும் தான் மகாதேவரை விருதுநர் மாளிகையில ஓய்வெடுக்க சொன்னீங்க, அவர் நிச்சயம் அப்போ அந்த மாளிகையில தான் இருப்பாருன்னு சொல்றாரு. அதை கேட்கிற ஜெயாவும் விஜயாவும் ஆனா நாங்க ஃபுல்லா அந்த இடத்துல தேடிட்டோம், மகாதேவர் சொல்றாங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே கவலையோட நம்ம பார்வதி தேவி அழுதுகிட்டே விஷ்ணு பகவானை பாக்குறாங்க. அவர் இன்னும் சிரிச்சபடியே தான் இருக்கார். என்ன விஷ்ணு பகவானே இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்வதி தேவியோட பார்வையிலேயே பேசுறாங்க. விஷ்ணு பகவான், சிவன் அப்படியெல்லாம் உன்னை தனியா மண்டபத்துல விட்டு ஓடி போற ஆள் கிடையாது, என்ன நம்பு, சிவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பாருங்கிற மாதிரி அவரு பார்க்க இப்பதான் பார்வதி தேவி கொஞ்சம் தைரியத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி என்னோட சுவாமியான சிவன் வைராக்கிய வாழ்க்கையில இருந்து அவ்வளவு சீக்கிரமா வெளியில வந்து இடத்தை தேடி அங்க போய் தியானம் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அதனால நீங்க யாரும் தேவையில்லாம கவலைப்படாதீங்க, அவர் இங்கதான் எங்கேயாவது உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார், நான் அவரை தேடி மண்டபத்துக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு சிவனை தேடி மண்டபத்தை விட்டு கிளம்புறாங்க. முதல்ல அவங்க ஒருவேளை விஷ்ணு பகவான் சொன்ன மாதிரி சிவன் விருதுநர் மாளிகையில தான் இருப்பாரோன்னு அங்க போய் பாக்குறாங்க. ஆனா நம்ம சிவன் அங்க இல்ல. அங்க ஒரு இடத்துல நம்ம சிவனோட ருத்ராஜ மாலை தான் இருக்கு. நம்ம பார்வதி தேவி அதை கையில எடுத்து சிவன் கிட்ட பேசுற மாதிரி அந்த ருத்ராஜ மாலை கிட்ட பேசுறாங்க. இப்படி ஒரு முக்கியமான நேரத்துல என்ன தனியா விட்டு எங்க போயிட்டீங்க ஆண்டவா, இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி எனக்கு ஒரு பெரிய அவமானம், நான் அவமானப்படுறது கூட பரவாயில்ல, ஆனா இப்படி உங்களை எல்லாரும் கேவலமாவும் தப்பாவும் பேசுறாங்க, மாப்பிள்ள ஓடி போயிட்டாருன்னு சொல்றாங்க, அதைத்தான் என்னால தாங்க முடியல சுவாமி, எனக்கு எப்போ இந்த பிரச்சனை முக்தி கிடைக்கும், எப்ப நீங்க எனக்கு உதவி செஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து என்ன வெளியில கொண்டு வர போறீங்க, இப்போ உங்களோட அதிகமான தேவை இங்க தேவைப்படுது, என்ன தனியா விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, இல்லை அந்த மாதிரி ஒரு காரியத்தை ஆண்டவராகிய உங்களால செய்யவே முடியாது, பொண்ணை விட்டு மாப்பிள்ள ஓடி போறது அதுவும் ஆண்டவர் ஓடி போறதுங்கிறது நடக்காத காரியம், இது உங்களோட ஏதாவது ஒரு புது வகை லீலையா தான் இருக்கணும், சேட்டை நீங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த மாலை கூடயே பேசிக்கிட்டு இருக்காங்க, ருத்ராஜ மாலை கூடயே. இது மேபி என்ன இன்னும் நீங்க சோதனை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, சோதிச்சு கொண்டிருக்கிறீர்களோ அப்படின்னு தோணுது அப்படின்னு ருத்ராஜ மாலை கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே நம்ம சிவனோட குரல் கேக்குது, இது என்னோட புதிய லீலையும் கிடையாது, நான் உனக்கு வச்ச பரீட்சையும் கிடையாது பார்வதி அப்படின்னு. உங்க வீட்டுல கக்கூச கொண்டு அங்க கட்டி வச்சிருக்கேன் பார்வதி, போயிட்டு வர வேணாமா, கக்கூஸ் போயிட்டு வரதுக்குள்ள மாப்பிள்ள ஓடி போயிட்டாரு அப்படி கல்யாணத்தையே நிறுத்த பார்த்தீங்க, என்ன பார்வதி மேடம். பார்வதி தேவி ருத்ராட்ச மாலையை எடுத்த இடத்துலயே போட்டுட்டு நம்ம சிவன் கிட்ட போய், மகாதேவரே இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சிவன் சிரிச்சுக்கிட்டே, என்னோட காதலை நிரூபிக்கிறதுக்காக சில விஷயங்களை செய்யறதுக்காக போயிருந்தேன், இந்த காதல் தான் நீ சொல்ற எல்லா கல்யாண விதிகளையும் சம்பிரதாயங்களையும் என்ன ஃபாலோ பண்ண வைக்குது, எல்லா சம்பிரதாயங்களும் முழுமையா நடைபெறணும், என்னோட ஆசையும் அதுதான், ஏன்னா இதெல்லாம் உனக்கு பிடிக்கும், இதெல்லாம் உன்னோட ஆசை, சோ எனக்கு இதுல பெருசா விருப்பம் இருக்கோ இல்லையோ பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றுறதான ஒரு புருஷனோட கடமை அப்படிங்கிறாரு நம்ம சிவன். திடீர்னு காணாம போயிட்டு சிவன் இப்படி பேசுறது கேட்கிற பார்வதி தேவி, எனக்கு நீங்க சொல்றது எதுவுமே சுத்தமா புரியல சுவாமி, நீங்க என்ன சொல்ல வரீங்க, எங்க போயிருந்தீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம சிவன், கன்னியாதானம் நடக்கிறப்போ மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கொடுக்கப்பட்ட ஆபரணங்களை நீ போட்டு இருந்தாதான் அந்த சம்பிரதாயம் முழுசா முடிவு பெறும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனா நம்ம பைபிளிலே உனக்கு அந்த மாதிரி ஆபரணங்கள் எதுவும் கொண்டு வரல, மறந்துட்டானுங்க, அதனாலதான் அந்த ஆபரணங்களை உனக்காக கொண்டு வரதுக்காக போயிருந்தேன்னு சொல்லி நம்ம சிவன் பார்வதி தேவிக்காக கொண்டு வந்திருக்கிற அந்த நகைகளை சிவன் காட்டுறார், யாருகிட்ட, பார்வதி கிட்ட காட்டுறார் நகைகளை, அதுல சில தங்க நகைகளும் முத்துக்களும் இருக்கு, அதை பார்த்து நம்ம பார்வதி தேவி, இந்த நகைகள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு, ஆனா இந்த ஆபரணங்கள் எல்லாம் நீங்க எப்படி ரெடி பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சிவன், கொஞ்சம் நகைகளை நான் குபேரங்கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு அப்படியே வர்ற வழியில கடல்ல இருந்து சில முத்துக்களை எடுத்துட்டு வந்து நானே கோர்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம சிவன் கடலுக்குள்ளேயே போய் நீந்தி போய் முத்தெடுத்து வந்திருப்பாரா அப்படின்னு பார்த்தா இல்ல, நம்ம சிவன் கடவுள் இல்லையா, அதனால அவரோட மந்திரங்களால மேல இருக்கிற அந்த கடல் நீர்ல கைய வச்சதுமே தானா அந்த முத்துக்கள் கை நிறைய வந்து கொட்டி கிடக்குது. எப்படியோ பார்வதி தேவிக்கு தேவையான ஆபரணங்களை பார்வதியோட சந்தோஷத்துக்காக சிவன் ரெடி பண்ணிட்டார். சிவனோட இந்த செயலை பார்த்து பார்வதி தேவி சந்தோஷப்பட்டு, சிவனே இந்த நகைகளை விட மிகவும் மகத்துவமானது எது தெரியுமா, இதையெல்லாம்
இதையெல்லாம் ரெடி பண்றதுக்காக நீங்க செஞ்ச அந்த பெரும் முயற்சி, அந்த முயற்சி தான் நீங்க என் மேல வச்சிருக்கிற அந்த காதலை வெளிப்படுத்துது. உங்களுக்கு தெரியுமா, நீங்க திடீர்னு காணாம போனதும் உங்க வீட்டு ஆளுங்க எங்க வீட்டு ஆளுங்கன்னு எல்லாருமே பயந்துட்டாங்க, ரொம்ப கவலை ஆயிட்டாங்க. நல்ல வேலை நீங்க திரும்பி சீக்கிரமா வந்துட்டீங்க. எனக்கு எடுத்துட்டு மண்டபத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த அந்த ரூமுக்கு வெளியில பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம நந்தி தேவர் எல்லாரும் சிவன் பார்வதி தேவி இவ்வளவு நேரம் பேசினதை கேட்டுட்டு அப்படியே நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம மீனாவதி தேவி ஒவ்வொரு தடவையும் சிவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டே இருந்ததுல எல்லாம் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு இப்பதான் அவங்க மண்டையில உரைக்குது. அடுத்து நம்ம சிவன் கிட்ட போய் நான் ஒரு சாதாரண மனுஷன் இருக்கிறதுனாலயோ என்னவோ நான் மறுபடியும் உங்க திவ்ய ரூபத்தை புரிஞ்சுக்காம தப்பு செஞ்சுட்டேன். என் தவறுகளை மன்னித்து எங்க வீட்டு ஆளுங்க பேசின எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் மாமியார் கேக்குது. அடுத்து நம்ம கிளவி கூட சிவன் கிட்ட போய் நானும் சம்பிரதாயம்ன்ற பேர்ல உங்களை ஏதோ பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு கைகூப்பி சிவனை வேண்டிக்கிறாங்க. நம்ம சிவன் பாத்திமாவோட கையை பிடிச்சு நீங்க என்னோட அம்மா மாதிரி மன்னிப்பெல்லாம் கேட்டு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க அப்படிங்கிற. அடுத்து நம்ம மீனாவதி தேவி இன்னைக்கு நான் உங்களோட உண்மையான ரூபத்தை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டேன். வெளியில தெரிகிற அந்த அழகை விட மனசோட அழகுதான் மகத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தரோட மனசு இவ்வளவு அமைதியாகவும் அழகாகவும் அன்பு நிறைஞ்சதாகவும் இருக்கும்போது அந்த மனசை விட வெளியில இருக்கிற அந்த வெள்ளை தோலுக்கு நான் ஆசைப்பட்டது நாங்க பண்ண பெரிய தப்பு. உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் மகாதேவா அப்படின்னு நம்ம மீனாவதி தேவி கைகூப்பி வேண்டி, சிவனே இனிமே கல்யாணத்துல நீங்க இந்த சந்திரசேகர ரூபத்துல இருந்து சம்பிரதாயங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட உண்மையான அந்த கடவுள் ரூபத்துக்கே மாறிடுங்க, உங்க வைராக்கிய ரூபத்துக்கே மாறுங்க, அந்த ரூபத்துல இருந்து கல்யாணம் பண்ணுங்க, எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் திருந்திட்டேன் அப்படின்னு மாமியாரே சொல்றாங்க. மீனாவதி தேவி இப்படி சொன்னதை கேட்டதும் எத்தனை பேருக்கு நம்ம துர்வாச முனிவரோட சாபம் ஞாபகத்துக்கு வந்துச்சோ தெரியல. நீங்க எல்லாரும் யோசிக்கிற மாதிரி நம்ம நந்தி தேவரும் சிவனோட கடவுள் ரூபத்துல அவருக்கும் பார்வதி தேவிக்கும் எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நம்ம துர்வாச முனிவர் கொடுத்த அந்த சாபத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம நந்தி தேவர். ஆனா நம்ம மீனாவதி தேவியோ இன்னும் சிவன் கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வைராக்கிய ரூபம், என்னோட பொண்ணு காதலிச்ச அந்த வைராக்கிய புலித்தோல் போட்டு அந்த ரூபத்துக்கே மாறுங்கன்னு வேண்டுகிறாங்க. என்னடா அது இவங்க தான் புது ரூபத்துக்கு மாறினா இப்போ மறுபடியும் புலித்தோல் ரூபத்துக்கு மறுபடியும் மாற சொல்றாங்களே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா நம்ம சிவன் இதை பத்தி எல்லாம் யோசிக்காம உங்க ஆனப்படியே மாதான்னு மீனாவதி தேவி கிட்ட சொல்லிடுறார். சிவன் இப்படி சொன்னதை கேட்டு தான் செஞ்ச எல்லா தப்புகளுக்கும் பாவங்களுக்கும் பிரயாச்சித்தம் கிடைச்சதா நினைச்சு சந்தோஷத்தோட மீனாவதி தேவி பார்வதியை கூட்டிட்டு பூஜையை முடிச்சு இனி கல்யாணத்துக்கான அலங்காரம் செய்யறதுக்காக அவங்களும் அங்க இருந்த எல்லாரும் அப்படியே கிளம்பிடுறாங்க. எல்லாரும் கிளம்பினதும் நம்ம நந்தி தேவர் சிவன் கிட்ட போய், சிவனே நீங்க உங்களோட வைராக்கிய ரூபத்துல மாதா பார்வதியை கல்யாணம் செஞ்சீங்கன்னா செய்ய முற்பட்டீங்கன்னா துர்வாச முனிவரோட சாபத்தால உங்க கல்யாண வாழ்க்கையில ஏதாவது கஷ்டமோ தவறோ நடக்க வாய்ப்பு இருக்கு பிரபு அப்படின்னு எச்சரிக்கிறார். அதுக்கு நம்ம சிவன், நான் என்ன பண்றது, என் வருங்கால மாமியாரோட ஆசையை நிறைவேற்ற வைக்க வேண்டியது ஒரு மருமகனா என்னோட கடமை. அவங்க தான் என்னோட வைராக்கிய ரூபத்திலேயே அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அவங்க ஆசைப்படியே நான் என்னோட வைராக்கிய ரூபத்திலேயே தான் பார்வதியை கல்யாணம் செஞ்சுக்க போறேன். அதுக்கப்புறம் துர்வாச முனிவரோட சாபத்தால எந்த கஷ்டமும் தப்பும் எனக்கு வந்தா கூட என் கல்யாண வாழ்க்கையில ஏற்பட்டா கூட அதை நான் ஏத்துக்க தயார்னு சொல்லிடுறேன். இந்த பக்கம் நம்ம பார்வதி தேவிக்கு கல்யாண பூஜை எல்லாம் முடிச்சிட்டு கல்யாண பொண்ணுக்கான அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்ப ஏற்கனவே மாலை மாத்தினாங்களே, அது நிச்சயதார்த்த மாலை, இனிதான் கல்யாணம் நடக்க போதான். நம்ம பார்வதி தேவி அழகா எல்லா ஆபரணங்களையும் போட்டுட்டு கல்யாண பொண்ணா ரெடி ஆயிட்டாங்க. இங்க ஹிமாலய ராஜ்யத்துக்கு நடுவுல சிவன் பார்வதி தேவியோட கல்யாண மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு. ராஜ்யத்துல இருக்கிற எல்லா மக்களும் சிவன் பார்வதி தேவியோட கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக அங்க கூடி இருக்காங்க. அங்க மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிற எல்லா முக்கியமான ஆட்களும் வந்திருக்காங்க. ஒட்டுமொத்த கேரக்டரும் அங்க அசம்பிளா இருக்கிறாங்க. அடுத்து அந்த காசில சொல்ல பர்வதராஜனோட உதவியோட நம்ம சிவன் செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறார். அடுத்து அந்த காசி ரிஷி பர்வதராஜன் கிட்ட இனி கல்யாணம் நம்ம பார்வதி தேவியோட எல்லா அக்காக்களும் ஜெயா விஜயா உட்பட எல்லா பேரும் சேர்ந்து நம்ம பார்வதி தேவிய மண்டபத்துக்கு கூட்டிட்டு வராங்க. கல்யாண பொண்ணா பார்வதி மண்டபத்துக்குள்ள வந்ததும் நம்ம சிவன் முதற்கொண்டு எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. எதுக்குடா எந்திரிச்சு நிக்கிறாங்கன்னு பார்த்தா இப்பதான் அந்த கன்னியாதானம் நடக்க போகுது. காசி ரிஷி பர்வதராஜன் கிட்ட, ராஜா பொண்ணு மாப்பிள்ளையோட கைய கோத்து கன்னியாதானம் செஞ்சு சங்கல்பம் கொடுங்கன்னு சொல்றார். அவர் மந்திரங்கள் சொல்ல பர்வதராஜன் சிவன் பார்வதி தேவியோட கைய கோர்த்து அடுத்து சங்கல்பம் சொல்லி கன்னியாதானம் சம்பிரதாயத்தை நல்லபடியா செஞ்சு முடிக்கிறார் அந்த தகப்பன். அடுத்து பார்வதி தேவிய சிவன் பக்கத்துல நிக்க வச்சு அடுத்தவங்களை உட்கார சொல்லிட்டு பர்வதராஜனும் மீனாவதி தேவியும் யாகத்துல உட்கார சொல்றாங்க. பர்வதராஜன் கிட்ட நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா யாகத்துக்கு ஆவுதிகள் கொடுங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி அவங்க 2 பேரும் ஆவுதிகள் கொடுக்க அடுத்து நம்ம சிவனையும் பார்வதி தேவியும் மாப்பிள்ளை பொண்ணா சேர்ந்து யாகத்துக்கு ஆவுதிகள் கொடுக்க சொல்றாங்க. அவங்களும் அதே மாதிரி சேர்ந்து யாகத்துக்கு ஆவுதிகள் கொடுக்கறாங்க. அடுத்த சம்பிரதாயமா நம்ம பார்வதி தேவி பார்வதி தேவியும் சேர்ந்து அக்னி தேவரை வணங்கி அந்த அரிசியை யாக குண்டத்துக்குள்ள போடுறாங்க. அடுத்து இப்படியே நிறைய சம்பிரதாயங்களை முடிச்சுட்டு நம்ம சிவனையும் பார்வதி தேவியையும் அக்னியை 7 தடவை சுத்தி வர சொல்றாங்க. அதுக்காக அவங்க 2 பேரோட டிரெஸ்ஸையும் ஒன்னா முடிச்சு போட்டு வர்றாங்க. அடுத்து நம்ம பார்வதி தேவி முன்னாடி நடந்து போக சிவன் பின்னாடி நடந்து வந்து அக்னியை சுத்தி வலம் வராரு. இந்த மாதிரி 7 தடவை அக்னியை சுத்தி வலம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சிவன் முன்னாடி நடக்க பார்வதி தேவி அவரை ஃபாலோ பண்ணி அக்னியை சுத்தி இப்போ பின்னாடி வலம் வராங்க. எல்லாரும் மலர் தூவி நம்ம சிவன் பார்வதியை வாழ்த்துறாங்க. இந்த சம்பிரதாயம் முடிஞ்சதுக்கு சிவனையும் பார்வதி தேவியும் அவங்க இடத்துலயே உட்கார சொல்றாங்க. அடுத்து நம்ம சிவனும் பார்வதி தேவியும் கல்யாண வாழ்க்கையில கணவன் மனைவியா கடைபிடிக்க வேண்டிய சத்தியங்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் செஞ்சுக்கிறாங்க. சத்தியம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா காசி ரிஷி நம்ம சிவன் கிட்ட, சிவனே அடுத்து நீங்க பார்வதி தேவியோட நெஞ்சில கைய வச்சு அவங்க இதயத்தை உணரணும்னு சொல்றாரு.
கொடுத்தார். அதே மாதிரி நம்ம சிவனும் பார்வதி தேவியோட இதயத்தை தொட்டு பார்த்து நான் உன்னோட இதயத்தை ஏத்துக்கிறேன், இனிமே நம்ம 2 பேரோட இதய துடிப்பும் ஒன்னா இருக்கும்னு சொல்றேன். அடுத்து நம்ம காசி ரிஷி சிவனே இனி நீங்க பார்வதி தேவிக்கு மாங்கல்யத்தையும் குங்குமத்தையும் தானமா கொடுங்க. இதை நீங்க ஒரு பொண்ணுக்கு தானமா கொடுக்கறதுனால அவங்க இனிமே எந்த பொண்ணுக்கு நீங்க மாங்கல்யத்தையும் பொட்டையும் கொடுக்குறீங்களோ அவங்க கல்யாணமானவங்களாக கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம சிவன் பார்வதி தேவிக்கு மாங்கல்யம் போட்டு விட்டு குங்குமம் வச்சு விடுறாரு. அப்பாடா, சோ இப்ப தாங்க ஒரு வழியா நம்ம சிவனுக்கும் பார்வதி ஒரு வழியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து அந்த காசி ரிஷி இனிமே நீங்க 2 பேரும் பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நம்ம சிவன் கடவுள் இல்லையா, கடவுள் ரூபத்திலேயே வேற இப்ப அவர் இருக்கிறார். அதனால அவரு போய் ஆசீர்வாதம் வாங்கல. நம்ம பார்வதி தேவி மட்டும் பாட்டிமா அம்மா அப்பான்னு எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்து அந்த காசி ரிஷி இந்த தெய்வீக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. மகாதேவரும் பார்வதி தேவியும் இன்னைக்கு ஒன்னாகிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு மண்டபத்தில் இருக்கிற எல்லாரும் இத்தனை நாள் அவங்க கண்ட அந்த கனவு நிறைவேறியதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. நம்ம சிவனும் எங்க கல்யாணத்தை பாக்குறதுக்காக இங்க வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி தெரிவிக்கிறார். அடுத்து அந்த காசி ரிஷி இனியும் சில சம்பிரதாயங்கள் இருக்கு, அதெல்லாம் அரண்மனையில நடக்கும்னு சொல்றார். இதை தொடர்ந்து நம்ம சிவனும் பார்வதி தேவியும் கல்யாணம் ஆகி முறையா புருஷனும் பொண்டாட்டியுமாக ஹிமாலய அரண்மனைக்குள்ள வராங்க. அப்போ நம்ம பார்வதி தேவியோட அக்கா ரோஹிணி சிவன் பார்வதி 2 பேருக்கும் சேர்த்தாப்ல ஆரத்தி எடுத்து அரண்மனைக்குள்ள மலை தூவி வரவேற்கிறாங்க. ஜெயா விஜயா இவங்க 2 பேரும் சிவனை பிராங்க் பண்ணி உங்களை உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்னாச்சுங்கிற மாதிரி எல்லாரும் முழிக்க அந்த 2 பேரும் மாப்பிள்ளை மகாதேவரே பொண்ணு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி தடவை வரீங்க, எங்களுக்கு ஏதாவது அன்பளிப்பா கொடுத்தாதான் நாங்க உள்ள விடுவோம், இல்லைன்னா உள்ள விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. பிடிச்சத கொடுங்கன்றதுனால இந்த தடவையும் போன தடவை மாதிரி பாம்பை கொண்டு வந்து போடக்கூடாது, உங்களுக்கு பிடிச்சத போடக்கூடாது, ஆரத்தி எடுத்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்க அன்பளிப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம சிவனை இதையெல்லாம் கேட்டு சிரிச்சபடி நிக்கிறார். அப்ப நம்ம பார்வதி தேவியோட அக்கா ரோஹிணி சிவன் ஒரு வைராக்கி துறவி, அவர்கிட்ட இந்த மாதிரி பொருட்களை அன்பளிப்பா கொடுங்கன்னு கேக்குறது தப்பு. நம்ம சிவனோட ஸ்பெஷாலிட்டியே அவரோட பாட்டும் பாடலும் கவிதைகளும் தான். அதனால ஆண்டவா நீங்க கண்டிப்பா இன்னைக்கு பார்வதிக்காக ஒரு காதல் கவிதையை சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு பொண்ணு வீட்ல மாப்பிள்ளை வீட்ல அப்படின்னு எல்லாரும் என்னது நம்ம சிவன் கவிதை சொல்வாரா, அப்ப நிச்சயமா இன்னைக்கு சிவன் அவரோட மனைவி பார்வதிக்காக ஒரு காதல் கவிதையை சொல்லியே ஆகணும்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஷேர் பண்றாங்க. நம்ம சிவனும் பார்வதி தேவிக்காக மானே தேனேன்னு எல்லாத்தையும் சொல்லி அழகா ஒரு கவிதையை எடுத்து விடுறாரு. அந்த கவிதையோட மையம் என்னன்னா ஒன்னாலதான் நான் இன்னைக்கு முழுமையடைந்திருக்கிறேன். அதுதான் இந்த கவிதையை கேட்டு பார்வதி தேவி மட்டுமில்லாம அங்க இருந்த எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நம்ம சிவனையும் பார்வதி தேவியும் அரண்மனைக்குள்ள இப்ப எல்லாரும் சேர்ந்து கூட்டிட்டு போய் ஒரு விளையாட்டு சம்பிரதாயத்தை சிவன் பார்வதியை விளையாட சொல்லி கேக்குறாங்க. அதாவது பால் தண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கிற ஒரு பெரிய பாத்திரத்துல ஒரு மோதிரத்தை உள்ள போட்டு யாரு ஃபர்ஸ்ட் அந்த மோதிரத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த போட்டியில ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம்ங்கறாங்க. சோ கல்யாண மாப்பிளையும் பொண்ணும் பாத்திரத்துக்குள்ள கையை விட்டு சிவன் தேடி தான் கண்டுபிடிக்கணும். நம்ம சிவன் பார்வதி 2 பேருமே அந்த பாத்திரத்துக்குள்ள கையை விட்டு தேடுன்னு தேடி கடைசியா நம்ம சிவன் அந்த மோதிரத்தை கையில பிடிச்சிட்டாரு. ஆனா கையை இன்னும் அந்த பாத்திரத்துல இருந்து சிவன் வெளியில எடுக்கல. சிவன் தான் அந்த மோதிரத்தை ஆளா கண்டுபிடிச்சு எடுத்தாருங்கிறது நம்ம பார்வதி தேவிக்கு இல்ல அங்க சுத்தி இருக்கிற ஆட்களுக்கு யாருக்குமே தெரியாது. சிவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஆனா பார்வதி தேவி இன்னும் ஆசையோட அந்த மோதிரத்தை உள்ள தேடிக்கிட்டு இருக்காங்க. இத பாக்குற நம்ம சிவன் பார்வதி தேவிக்காக அந்த மோதிரத்தை திருப்பி மறுபடியும் உள்ளே விட்டுறாரு. அடுத்து பார்வதி தேவி அதை கண்டுபிடிச்சு எடுத்துறாங்க. மோதிரத்தை உடனே வெளியில எடுத்துறாங்க. சோ இந்த விளையாட்டுல வின் பண்ணது யாரு, நம்ம பார்வதி தேவி தான். இத பாக்குற பார்வதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆண்டவா ஒரு பொண்ணுகிட்ட போய் தோத்து போயிட்டீங்களே அப்படின்னு நம்ம சிவனை கலாய்க்கிறாங்க. அப்ப நம்ம பார்வதி தேவி மனசுக்குள்ளேயே புருஷன் கூட பேசிக்கிறாங்க. இது ஒரு கல்யாணமான ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிற முதல் வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம சிவன் என்னோட இதயத்தையே ஜெயிச்சவனி, உன்னை எல்லா இடத்துலயும் ஜெயிக்க வச்சு பாக்குறது தான் ஒரு புருஷனா என்னோட கடமை அப்படின்னு அவரும் சொல்லிக்கிறார். ஒரு வழியா இந்த அப்ப அதோட இன்னொரு அர்த்தம் கல்யாணம் ஆம்பளைன்னு முதல் தோல்வி என்ன அங்க இருந்து ஆரம்பிக்கிறதெல்லாம் அசுக்கு புசுக்கு பிட்டாக்கா ஏன் முடிஞ்சு போச்சா. அடுத்து நெக்ஸ்ட் சம்பிரதாயத்துக்கு ரெடி பண்றாங்க. சம்பிரதாயத்தை முடிஞ்சு 2 குத்து விளக்கை ஏத்துறாங்க. இதோட மகத்துவம் என்னன்னா கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து அந்த குத்து விளக்கை ஏத்தும் போது அங்க தீப ஒளி கிடைக்கும், அந்த இடமே ஒளிமயமாகும். அதே மாதிரி இவங்களோட வாழ்க்கையும் ஒளிமயமா ஒன்னா இருக்கணும் அப்படிங்கறதா இந்த சம்பிரதாயத்தோட விளக்கம் அப்படின்னு நம்ம மாதா அனிஷியா எடுத்து சொல்ல இந்த இடத்துல நாம இந்த எபிசோட முடிச்சுக்கிறோம். பேலன்ஸ அடுத்த எபிசோட்ல பாப்போம். தேங்க்யூ. சரி வாங்க நம்ம அடுத்த எபிசோடையும் பார்ப்போம். அடுத்த எபிசோடு வந்து 15 நிமிஷம் எபிசோட் தான். ஸோ 2 எபிசோட சேர்த்து பார்த்துருவாங்க. இன்னைக்காவது இந்த சம்பிரதாயத்தை முடிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக எபிசோடில் அதான் இப்போ தான் விளக்கேற்றிருக்காங்க, இனி என்னென்னலாம் ஏற்றணுமோ. சரி வாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 82. இது ஒரு 15 minutes வீடியோ. ஸோ டக்குன்னு பார்த்துட்டு நம்ம சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு வழியா கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இதை நினைச்சு அதுக்காக அந்த கல்யாணத்துக்காக பெரும்பாடுபட்ட நம்ம மாப்பிள்ளை வீட்டு சிவன் வீட்டு ஆட்கள் குறிப்பா நம்ம நாரதர் எல்லாம்
நாம நினைச்சதை விட ரொம்ப அருமையா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுல. ஏதோ இந்த உலகத்துல புதுசா ஒரு சூரியன் உதிச்ச மாதிரி ஒரு உணர்வு தனக்குள் ஏற்படுவதாக சொல்றார். அடுத்து நம்ம அக்னிதேவர் நம்ம எல்லோரோட கடின முயற்சியும் இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருச்சு. இனிமே நாம யார நினைச்சும் பயப்பட தேவையில்லை, எங்களுக்கு எங்களோட சொர்க்கம் திரும்ப கிடைச்சிரும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம பார்வதி தேவி அவங்க அப்பா பர்வதராஜ கிட்ட போய், அப்பா நான் அரண்மனைக்குள்ள வந்ததுல இருந்து அம்மாவை பார்க்க முடியலையேப்பா, நான் முழு அரண்மனையும் தேடிட்டேன், ஆனா அம்மாவை எங்கேயுமே காணமே அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அம்மா மீனாவை காணமே அப்படின்னு பார்த்தா அவங்க அரண்மனையில எங்கேயோ சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் பார்வதி தேவிக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த பாசத்தை நினைச்சு பார்த்து ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பார்வதி தேவி கேட்ட கேள்விக்கு இப்பதான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் உன்னோட அம்மா கிட்ட பேசினேமா, அவங்களால உன்னோட கண்ணுல உள்ள அந்த பிரியிற துக்கத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி எங்கேயோ தனிமையில உட்காந்துக்கிட்டு இருக்கா உங்க அம்மா. உங்க அம்மா அப்படி யோசிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாதுமா. ஆனா பொண்ணா பிறந்த எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவங்க புகுந்த வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். அதை நான் எதிர்பார்த்தேன். என்றாவது ஒரு நாள் நீ எங்களை விட்டு போவேன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த ஒரு நாள்ல இந்த லெவலுக்கு அந்த பிரிவு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லமா அப்படின்னு பர்வதராஜன் கூட அழுகிறார். அடுத்து நம்ம கிளவி பார்வதி, நீ ராஜகுமாரியா இந்த மாளிகையில எல்லா வசதிகளோடையும் உன்னோட அம்மா அப்பாவோட அளவில்லாத பாசத்துல உன்னால கைலாய மாதிரியான ஒரு இடத்துல வாழ முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம பார்வதி தேவியும் அழுதுகிட்டே, இந்த மாதிரி நீங்க எல்லாரும் என்ன பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னால என்னைக்குமே சுகமா சந்தோஷமா போற இடத்துல வாழவே முடியாது. கைலாயம் எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் அது என்னோட புகுந்த வீடு, அங்கதான் நான் இருந்தாகணும். உங்க எல்லார்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட நல்ல குணங்களையும் பழக்க வழக்கங்களையும் நான் அந்த இடத்துல போய் இன்னும் பெட்டரா அந்த இடத்தை மாத்துறதுக்கும் நல்லபடியா நானும் என் புருஷனையும் வாழ வைக்கிறதுக்கும் என்னால முடிஞ்ச எல்லாமே செய்வேன். நல்லபடியா என் புருஷ வீட்டு ஆட்களையும் பார்த்துப்பேன். நீங்க எல்லாரும் உங்க கவலையை விட்டுவிட்டு கைலாய மலையில நான் சந்தோஷமா வாழணும்னு எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. இப்படியே ஓரமா உட்காந்துட்டு எல்லாரும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. பாட்டிமா, என்னோட ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உன் கூடவே இருக்குமா அப்படின்னு சொல்லி பேத்திய வாழ்த்துறாங்க. ஆனா நம்ம டாடி பர்வதராஜன் மட்டும் ஒண்ணுமே சொல்லாம வருத்தப்பட்டு அழுதுகிட்டே கவலையோட நிக்கிறார். அதை பாக்குற நம்ம பார்வதியும் அழுதுகிட்டே, என்னால இந்த அப்பா உங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போறத நினைச்சா தாங்கிக்கவே முடியல, ரொம்ப கவலையா இருக்கு. அம்மா இதை நினைச்சு எவ்வளவு கவலைப்படுறாங்கிறது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம பர்வதராஜனோட கையை பிடிச்சு, ஏன்பா எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு வயசுக்கு அப்புறம் அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு தனித்து போக வேண்டிய அந்த நிலைமை வருது அப்படின்னு கேட்டு அழுகுறாங்க. பார்வதி இப்படி அழுகிறத நம்ம சிவன் அவரோட ஞான திசையால உணர்ந்துட்டு தான் இருக்க. அடுத்து நம்ம பார்வதி தேவி, இது ஒரு வகையான சமுதாயத்தோட சுயநலம் தானப்பா. எப்படி சமுதாயத்தோட சுயநலமா இது? இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா பொண்ணுகளும் மட்டும்தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய அந்த தர்மத்துல இருந்து விலக்கி புகுந்த வீட்டுக்கு போய் அவங்களுக்கு சேவை செய்யணும்னு இப்படி ஒரு பாகுபாடான ஒரு வாழ்க்கையை ஏன் இந்த சமுதாயம் புகுத்தி வச்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் எல்லா இடத்துலயும் கல்யாணம் பண்ண பொண்ணுங்க தான் புகுந்த வீட்டுக்கு போகணுமா? ஏன் கல்யாணம் பண்ண பசங்க புகுந்த வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு போக கூடாதா? ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும் இந்த சமுதாயம் ஓரவஞ்சனை பண்ணுது அப்படின்னு பிடிச்சு அழுது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பார்வதி தேவி வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கிறத அழுகிறத பாக்குற நம்ம சிவனும் ரொம்பவே வருத்தத்தோட தவத்துல இருந்து கண்ணை திறக்கிறார். அப்போ பேசிக்கிட்டே அந்த பக்கத்துல நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. சிவனை பாக்குறதுக்காக அங்க வந்திருக்காங்க. சிவன் இப்படி ரொம்ப கவலையோட தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குற நாரதர், ஏன் மகாதேவா என்னாச்சு, எதுக்கு கவலையா இருக்கிறீங்கன்னு கேக்குறாரு. நம்ம சிவனோ, நாரதரே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் கல்யாண சம்பிரதாயங்களை எல்லாம் செய்யும் போது பார்வதியை நான் சதா காலத்துக்கும் சந்தோஷமா பாத்துக்கிறேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு அவளோட வேதனைக்கான காரணம் நானாவே மாறிட்டேனே அப்படின்னு நினைக்கும் போதுதான் கவலையா இருக்குங்கிற. இதை கேட்கிற நம்ம நந்தி, ஏன் பிரபு அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாரு. நம்ம சிவனோ, ஆமா நந்தி, மாதா ரொம்ப கவலையில இருக்காங்க. கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுனால இனிமே அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அவளோட அப்பா அம்மாவை விட்டு தனியா பிரிஞ்சு போறதை நினைச்சு வருத்தப்படுறேன். அந்த வருத்தத்துக்கான காரணம் நான் தானே அவளோட வேதனைக்கான காரணம், அதைத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாரு. நாரதரோ, ஆனா மகாதேவா, பரம்பரையா பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு போறதுதான வழக்கம். கல்யாணம் ஆனதுனால அவங்களோட மிச்ச வாழ்க்கைய புகுந்த வீட்டுல கழிச்சு தானே ஆகணும். ஆண்டவா, என்னதான் ஆதிபரா சக்தியா இருந்தாலும் பார்வதியும் ஒரு பொண்ணு தானே. எல்லா பொண்ணுங்க மாதிரியும் இந்த துக்கத்தை சகிச்சுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு அதை கடந்து வந்து தானே ஆகணும் அப்படிங்கிற. அதை கேட்கிற நம்ம சிவனும், அப்படியெல்லாம் என்னோட டாலிங்க என்னால கஷ்டப்படுத்த முடியாது. அப்போ நான் செஞ்சு கொடுத்த அந்த சத்தியம் எல்லாம் என்ன ஆறுது? என்னோட பார்வதிக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டத்துல இருந்தும் அவளை விடுவிச்சு அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது தான் புருஷனா என்னோட தர்மம்னு சொல்றாரு. நாரதரோ, சரி சிவனே, இப்போ மாதா வேதனையில இருக்காங்க, அதுக்கு நாம இப்ப என்ன செய்யணும், என்ன செஞ்சு அவங்கள மறுபடியும் சந்தோஷமா ஹாப்பி ஆக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம சிவன், ஒருவேளை பார்வதியோட முதன்மையான வேதனைக்கான காரணம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களை விட்டு அவ பிரிஞ்சு வரதான்னா, ஏன் ஒவ்வொரு தடவையும் பொண்ணு தான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் செட்டில் ஆகணுமா? ஏன் ஒரு சேஞ்சுக்கு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுல போய் செட்டில் ஆக கூடாதா? நான் ஏன் என்னோட இந்த கைலாய மலையை திறந்துட்டு பார்வதி கூட பார்வதியோட அரண்மனையிலே தங்கிட கூடாது? அவளுக்கு அவங்க அப்பா அம்மா பிரிகிற அந்த கஷ்டத்தை அவளுக்கு கொடுக்காம எனக்கோ அப்பா அம்மான்னு யாருமே இல்ல ஒண்டிக்கிட்ட நான் ஏன் போய் அவங்களோட செட்டில் ஆக கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாருங்க. இதை கேட்டதும் நம்ம நாரதருக்கு இருக்கட்டும், தேவர்களுக்கு இருக்கட்டும், சப்தரிசிகளுக்கு இருக்கட்டும், எல்லாருக்கும் செம சாக்கு. ஆனா நம்ம சிவகணங்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. அடுத்து நம்ம நாரதர், ஆண்டவா நீங்க என்ன சொல்ல வரீங்க? கைலாய மலையை தியாகம் செஞ்சுட்டு ஹிமாலய ராஜ்யத்துல பர்வதராஜ
மகாராஜனோட வீட்டோட மாப்பிள்ளையா போய் செட்டில் ஆகலாம்னு பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம சிவன், பார்வதி என்னை அடைவதற்காக தொடர்ந்து கடின தவங்கள் எல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு என்ன அடைஞ்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னோட பார்வதிக்காக இந்த சின்ன விஷயத்தை கூட செஞ்சு அவளை நான் சந்தோஷப்படுத்த முடியல அப்படின்னா நான் என்னையா புருஷன் அப்படின்னு கேக்குறேன். இதை கேட்கிற சிவகணங்கள் எல்லாம் ரொம்ப குஷியாயிடுறாங்க. நம்ம நந்தி தேவர் கூட சரியான டிசிஷன் தான் எடுத்திருக்கீங்க. ஆனா இந்த முடிவை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் பார்வதி தேவி கிட்ட பேசணுமே, கலந்துரையாடணுமே அப்படிங்கிறார். ஆமா நந்தி, மாதா ரொம்ப கவலையில இருக்காங்க. என்னோட இந்த முயற்சியை அவங்களோட கவலையை போக்கி சந்தோஷம் தரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. உன்னோட அம்மாவோட அந்த சந்தோஷத்துல தான் என்னோட சந்தோஷமும் இருக்குன்னு சொல்ற. சிவகணங்கள் எல்லாம் நம்ம பிரபு ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்கிறார். இப்போ நாம நம்ம பிரபு கூட சேர்ந்து இந்த பெரிய மாளிகையில ஆனந்தமா இருக்க போறோம். சாப்பாடை பத்தி இனிமே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கானுங்க. சிவகணங்களை பாக்குற நம்ம சிவன், போங்க போய் எல்லாரும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்ற. சோ அவங்க எல்லாரும் அந்த ரூமை விட்டு வெளியில ஓடுறானுங்க. ஆனா நம்ம சிவனோட இந்த முடிவை பார்த்து தேவர்களும் சப்தரிசிகளும் நாரதர் உட்பட எல்லாரும் வருத்தத்துல இருக்காங்க. ஆனா நம்ம சிவன் பார்வதியோட வேதனைக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிடலாமே, அவளோட வேதனையை போக்கிடலாமே, ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி மூட்ல இருக்கார். இந்த பக்கம் சிவனோட இந்த முடிவை பத்தி எதுவுமே தெரியாத பார்வதி தேவி அவங்க அம்மாவை தேடி 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 இப்பதான் ஒரு வழியா அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க. நம்ம மீனாவதி தேவியோ பார்வதி தேவிக்கு கொடுக்கறதுக்காக ஏதோ சீரெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி தேவி அவங்க அம்மா கிட்ட போய், ஏமா உங்களுக்கு ஆசை இல்லையா, உங்க பொண்ணு பல கட்ட போராட்டத்துக்கு தவத்துக்கு அப்புறம் அவளோட கனவை நிறைவேற்ற, அவளோட கனவான கைலாய மலைக்கு போறத இன்னைக்கு அவன் நிறைவேற்ற போறா, புகுந்த வீட்டுக்கு போக போறா. அப்படி போறவளை பாக்குறதுக்கும் அப்படி போறவளுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கும் உங்களுக்கு ஆசையா இல்லையா, என்ன கைலாய மலைக்கு அனுப்பி வைக்க வரமாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அம்மா இன்னும் வருத்தத்துல தான் பொண்ணு அவங்க நிமிர்ந்து கூட பார்க்காம இருக்காங்க. அம்மா என்ன பாருங்கம்மா, பிரிஞ்சு போறது உங்கள மாதிரியே எனக்கும் கஷ்டமா தாமா இருக்கு அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. இல்லம்மா, யாரு மீனாவதி தேவி இப்போ அப்படியெல்லாம் இல்லப்பா, நீ எனக்கு எந்த கவலையுமே கொடுக்கல. எல்லா பொண்ண பெத்தவங்களுக்கும் இந்த கவலைய அனுபவிச்சுதான் ஆகணுங்கிறது விதி. ஆனா இந்த அரண்மனையில இருக்கிற ஒவ்வொரு இடமும் உன்னோட ஞாபகங்களால அப்படியே நிறைஞ்சு கிடக்கு. நீ இப்போ இங்க இருந்து உன்னோட புகுந்த வீட்டுக்கு கைலாய மலைக்கு போக போறத ஒரு கால் நான் பார்க்க வரல. என்ன அந்த காட்சிகள் என் மனசுல அப்படியே பதியாம இருந்தா உன்னோட ஞாபகத்தோடயே இங்கேயே அரண்மனையில அங்க உலாத்திக்கிட்டு என் காலத்தை போக்கிப்பேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அம்மா, நான் இப்போ புகுந்த வீட்டுக்கு கைலாய மலைக்கு போறதற்கான அர்த்தம் இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு ஒன்னும் அர்த்தம் கிடையாது. நான் ஒன்னும் உங்களை விட்டு கம்ப்ளீட்டா பிரிஞ்சு போகல. உங்களோட ஒரு ரூபமா கைலாய மலைக்கு போறேன். நீங்க எப்படி இங்க அரண்மனையை நல்லபடியா பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் கைலாய மலையையும் என்னோட குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க. மீனா தேவியும், என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு உண்டு பார்வதி அப்படின்னு சொல்லி பார்வதிய ஆசீர்வாதம் பண்றாங்க. நீ என்ன விட நல்லபடியா உன்னோட பத்தினி தர்மத்தை கடைபிடிச்சு உன்னோட புகுந்த வீட்டோட பெருமையையும் கௌரவத்தையும் காப்பாத்துவேன். என்னைக்குமே நீ சந்தோஷமா இருக்கணும் மகளே அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அடுத்து பொண்ணு அம்மா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சீர் பெட்டியை பார்த்து, இந்த பெட்டிக்குள்ள என்னமா இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனாவதி தேவி, இருக்கு, நீ கல்யாணமாகி இந்த அரண்மனை விட்டு போகும்போது உன்கிட்ட கொடுக்கறதுக்காக சில பல பொருட்களை நானு ரொம்ப நாளா பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்தேன். அது எல்லாம் தான் இப்ப இந்த பெட்டிக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. பார்வதி தேவியும் ஆசையா, நான் இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம மீனாவதி தேவி, இல்ல இப்ப பார்க்க கூடாது, நேரம் வரும்போது பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம மீனாவதி தேவியும் ஒரு அளவுக்கு சமாதானமாகி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, சரி இனிமே நான் போய் உன்னை புகுந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இன்னும் சில பல வேலைகள் இருக்கு, அதையெல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்றாங்க. பொண்ணும் சரிமா அப்படிங்கிற மாதிரி தலையசைக்க, சோ இவங்க கூட சமாதானம் ஆயிட்டாங்க. யாரு ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருந்த அம்மா மீனாவதி தேவி கூட இப்ப சமாதானம் ஆயிட்டாங்க. அப்படியே கட் பண்ணா சிவனோட முடிவால ரொம்ப வருத்தத்துல இருக்கிற நம்ம சப்தரிசிகளும் ததீசி முனிவரும் நம்ம நந்தி கிட்ட போய் பேசுறாங்க. என்னப்பா அப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு புலவிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பிரகு முனிவர் நந்தி கிட்ட, இப்போ அப்படி என்ன நடந்து போச்சு அப்படின்னு நம்ம சிவன் கைலாய மலையவே தியாகம் செஞ்சுட்டு இங்க அரண்மனையில செட்டில் ஆகணும் முடிவெடுத்திருக்கிறார், அப்படி என்ன ஆயி போச்சு இப்போ அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம நந்தி, என்னோட பிரபு ஆண்டவர் ரொம்ப இலகிய மனமுடையவர். அவரால பார்வதி அவங்க அம்மாவை விட்டு அவங்க அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு வரதுனால ஏற்படக்கூடிய பார்வதியால தாங்க முடியல, அதையே பிரபுவாலையும் தாங்க முடியல, அதனாலதான் இந்த முடிவு அப்படிங்கிற. அதுக்கு நம்ம ததீசி முனிவர், இது என்னப்பா வம்பா இருக்கு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா புகுந்த வீட்டுக்கு போறதுதானே ஒரு பொண்ணோட வழக்கம் சம்பிரதாயம் எல்லாமே. மகாதேவர் இப்படி வீட்டோட மாப்பிள்ளையா கைலாய மலையிலேயே செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாருன்னா கைலாய மலையோட நிலைமை என்ன ஆகுறது? கைலாய மலையோட ஒரே ஒரு ஆதாரம் அந்த சிவன் தான். அவரே அங்க இல்லைன்னா அதுக்கு மகத்துவம் இல்லையே அப்படிங்கிற. அடுத்து நம்ம காஷ்யப முனிவர் நந்தி, இப்படி வீட்டோட மாப்பிள்ளையா செட்டில் ஆகிற மேட்டரை பத்தி பார்வதி தேவி கிட்ட சிவன் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணாரா அப்படின்னு விசாரிக்கிறார். அதுக்கு நம்ம நந்தி இல்லங்கிறாப்ல. சரி, இந்த மேட்டர் உங்க யார் மூலமாவது சிவன் பார்வதி கிட்ட டிஸ்கஸ் பண்ணல, நீங்க யாராவது இந்த மேட்டரை கொண்டு போய் பார்வதி கிட்ட சேர்த்தீங்களா? பார்வதியும், சரி நம்ம புகுந்த வீட்டுக்கு போக வேண்டாம் இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு இல்லங்கிறாரு நம்ம நந்தி. இப்படி இவங்க எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க அந்த பக்கம் சிவகணங்கள் எல்லாம் சிவனோட இந்த முடிவுக்கு அப்புறம் இன்னும் குஷியாகி இந்த அரண்மனையில என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு குரூப்பா நின்னு பேசிட்டு இருக்கானுங்க. ஒரு சிவகணம், டேய் வாங்கடா எல்லாரும் சமைக்கிற இடத்துக்கு போகலாம், அங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான சாப்பாடு எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு சிவகணம், ஆமாடா ஆமா, ஆனா நான் இங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்தேன், இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் மூஞ்சில
ஏதோ பூசுறாங்க, அதனால அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. நானும் அவங்க கிட்ட போய் எனக்கும் அதை பூசி விடுங்கன்னு சொல்லி இப்ப இருக்கிறத விட இன்னும் நான் ரொம்ப அழகா மாற போறேன்டா அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டு எல்லாரும் தலைகால் புரியாம குதிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து இவங்க பிளான் பண்ணபடி சாப்பாட்டு பக்கம் போறதுக்கு, மேக்கப் பக்கம் போறதுக்குன்னு அங்கே இங்கேயும் ஒரு பார்த்தா நம்ம நந்தி தேவர் சிவகணங்கள் கிட்ட வந்து எல்லாரும் எங்கடா போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சிவகணங்கள் எல்லாம் நந்தி பிரபு தான் எங்களை எல்லாரையும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டாருல, அவரோட உத்தரவைத்தான் நாங்க இப்ப நிறைவேற்ற போறோம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறேன். அதுக்கு நம்ம நந்தி ஞாபகம் வச்சுக்கோங்கடா, நீங்க நினைச்சதெல்லாம் நினைச்சபடி செய்யறதுக்கு இது ஒண்ணு கைலாயமலை கிடையாது, இது பர்வதராஜனோட அரண்மனை. அவருக்கு அவமானம் ஏற்படுற மாதிரி எந்த ஒரு செயலையும் இங்க செய்யக்கூடாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றேன். அதுக்கு நம்ம சிவகணங்கள் இல்ல நந்தி, நாங்க ஏன் நம்ம ராஜாவுக்கு அவமானம் ஏற்படுத்துற மாதிரி நடந்துக்க போறோம், நாங்க சும்மா ருசியான சாப்பாடை சாப்பிடறதுக்காகத்தான் சமயக்கட்டு பக்கம் போறோம், இன்னொரு குரூப் மேக்கப் போறதுக்கு அந்த பக்கம் போகுது அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. அடுத்தும் நம்ம நந்தி டே என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா ஒழுங்கா கவனமா நடந்துக்கங்கடா, நான் எங்க இருந்தாலும் உங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், என் பார்வையில இருந்து யாராலையும் தப்ப முடியாது அப்படின்னு எச்சரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறேன். நந்தி தேவர் அங்க இருந்து போனதுமே டேய் போடா நந்தி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எல்லாரும் பழைய கலவரம் செய்யற மூழ்கு அப்படியே போயிட்டானுங்க. அப்ப அங்க ஒரு வேலைக்காரர் துணியை வச்சு மூடி ஏதோ ஒன்ன கையில கொண்டு போறார். அத பாக்குற ஒரு சிவகணம் டேய் அவர் எதையோ கொண்டு போறாரா, அதுக்குள்ள என்னடா இருக்கும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு மத்த சிவகணங்கள் எல்லாம் என்ன இருந்தா என்னடா எல்லாம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரன் பின்னாடியே வர்றானுங்க. இவங்க என்னத்தை புதுசா பஞ்சாயத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம பர்வதராஜனும் குருதேவரும் பார்வதி தேவிக்கு கொடுத்தனுப்ப வேண்டிய அந்த சீரெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. பர்வதராஜன் குருதேவரே கைலாயம் போறதுக்கான அந்த பாதை கொஞ்சம் கடினமானது, எல்லா சீரும் ஒழுங்கா கைலாயமலைக்கு போய் சேர்ந்துடணும் பாத்துக்கங்க அப்படிங்கிறார். அதுக்கு நம்ம குருதேவரும் நீங்க கவலைப்படாதீங்க ராஜா, நம்ம வேலையாட்கள் அதெல்லாம் சரியா கைலாயமலைக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு சொல்றாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க நம்ம மீனாவதி தேவியும் பாட்டியம்மாவும் வராங்க. மீனா அவங்க ஒரு சீர்பெட்டி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பெட்டியையும் மத்த சீர்பெட்டிகளோட சேர்த்து வச்சு இது ஒரு அம்மாவா நான் பார்வதிக்கு கொடுக்கிற தனி சீர், இதையும் கவனமா கைலாமலைக்கு கொண்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம பர்வதராஜன் மீனா தேவி கிட்ட மீனா உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் கண்ட்ரோல்ல வச்சுக்க, நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா பார்வதியும் உன்னை பார்த்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவா, அப்புறம் நம்ம எல்லாரையும் விட்டு பிரியறது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடும் பாத்துக்க அப்படிங்கிறார். இதை கேட்கிற நம்ம மீனாவதி தேவி பார்வதியோட சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற எல்லா ஞாபகங்களும் என் கண்ணு முன்னாடி வந்து போகுது, நாளைக்கு அவன் நம்ம கூட இருக்க மாட்டா அப்படிங்கறத நினைக்கும் போதே என்னால அந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இதை கேட்டு நம்ம பர்வதராஜனும் மீனாவதி தேவியை சமாதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அரண்மனையில ஒரே கூச்சமும் கலவரம் நடக்கிறது. என்னடான்னு பயந்து போய் நம்ம பர்வதராஜனும் குருதேவரும் என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. அப்ப நம்ம பாட்டிமாவும் நானும் போய் பாக்குறேன், நீ இங்கே இரு சீரை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளவியும் ராஜா கூட போகுது. அங்க போய் யாரா கலவரம் செய்யறதுன்னு பார்த்தா வேற யாரு நம்ம சிவகணங்கள் தான். அரண்மனையே ஒரு பெரிய கலவர பூமியா மாத்தி ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க செய்யறதெல்லாம் பார்த்து அரண்மனையில வேலை பாக்குறவங்க எல்லாரும் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பர்வதராஜன் சிவகணங்கள் எல்லாம் இப்படி நடந்துக்கிறத பார்த்து இவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு குருதேவரே அப்படின்னு விசாரிக்கிறார். அப்ப நம்ம குருதேவர் நான் இப்பவே இவங்க எல்லாரையும் பேசாம அமைதியா இருக்க சொல்றேன்னு சிவகணங்களை அமைதிப்படுத்த போறாரு. அப்ப நம்ம பர்வதராஜன் வேண்டாம் குருதேவரே நீங்க ஒண்ணு செய்யாதீங்க, இவங்க எல்லாரும் நம்ம விருந்தாளிங்க, நாம எதுவும் விருந்தாளிகளை சொல்லக்கூடாது அப்படின்னு சிவகணங்கள் செய்யறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு நிக்கிறார். ஆனா கிளவி மட்டும் என்ன கூட்டண்டா இவங்கள இப்ப என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம முழிக்கிறது. அப்ப நம்ம நந்தியும் காசிம முனிவரும் அங்க வராங்க. நந்தி தேவர் அவரோட குரூப்பை பார்த்து ஆரம்பிச்சுட்டானுங்கடா அடங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. பட் நம்ம ராஜா அங்க இருக்கிறதுனால நந்தி ஒண்ணும் பேச முடியாம அப்படியே விட்டுறாரு. அடுத்து நந்தி தேவரும் காசிம முனிவரும் நம்ம ராஜாவை பார்த்து வணக்கம் வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள நம்ம ராஜா இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துக்கிறத பார்த்து எல்லாம் நல்லபடியா தானே நடந்துகிட்டு இருக்கு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம காசிம முனிவர் எல்லாமே நலந்தான் ராஜா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்றதுக்காக தான் வந்தேன். சிவன் கைலாயத்தை திறந்து உங்களோட அரண்மனையிலேயே உங்க வீட்டோட மாப்பிள்ளையா செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டா, சிவனோட சேர்ந்து இந்த சிவகணங்களும் இங்க தான் செட்டில் ஆக தலைகால புரியாம இவங்க ஆடிக்கிட்டு இருக்கானுங்கன்னு எடுத்து சொல்றாரு. பர்வதராஜனுக்கு இதை கேட்டு பயங்கர ஷாக், அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறாரு. அப்ப நம்ம காசிப முனி அதை பார்த்துட்டு என்ன ராஜா சிவனோட இந்த முடிவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலையா அப்படின்னு கேட்கிறார். சே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல முனிவரே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இந்த முடிவினால பார்வதி எங்க கூடயே இருப்பா, அந்த வகையில சிவன் இங்கேயே வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுல எனக்கு முழு திருப்தி சந்தோஷம் தான். ஆனா முனிவரே மகாதேவர் ஏன் இப்படி வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு முடிவெடுத்தார், இங்க இருக்கிறது அவருக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே அப்படின்னு கேட்கிறார். இதை கேட்டு நம்ம காசிப முனி என்ன சொல்லணும் தெரியாம முழிக்க நம்ம நந்தி தேவர் எங்களை மன்னிச்சிடுங்க ராஜா, சிவன் ஏன் இந்த முடிவெடுத்தார், அந்த முடிவுக்கான காரணம் என்னங்கறத பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனா இது எங்களோட பிரபு அந்த சிவனோட தீர்க்கமான முடிவு, அந்த முடிவை ஆணையா ஏத்துட்டு அவர் என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ண மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்றாரு நந்தி. நம்ம பர்வதராஜனும் சரின்னு சொல்லிட அவங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நந்தியும் காசிப முனிவரும் அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் இதையெல்லாம் கேட்ட நம்ம கிளவி பயங்கர கோபத்துல கத்த ஆரம்பிக்கிறார். என்னால் அந்த சிவனோட இந்த முடிவை ஏத்துக்கவே முடியாது, இது கல்யாண சம்பிரதாயங்கள் அத்தனைக்கும் எதிரானது, அது மட்டுமா பார்வதி ஒரு கால் புகுந்த வீட்டுக்கு போகலைன்னா இந்த கலவரம் செய்யற காட்டு பசங்களோட கூட்டம் இங்கே இருந்து இந்த அரண்மனைவே நாரடிச்சிருவானுங்க, அது மட்டுமா இந்த உலகம் நம்மள ஏசாது, வீட்டோட மாப்பிள்ளையா அந்த சிவனையே கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களே இது உங்களுக்கே அடுக்குமா அப்படின்னு நம்மள பார்த்து கேட்க மாட்டானுங்க, என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது, பார்வதி நிச்சயமா
புகுந்த வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு கத்துறாங்க. கிளவி இப்படி கத்துறதை கேட்டுட்டு நம்ம பர்வதராஜன் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், எல்லாரும் நம்மள சுத்தி இருக்காங்க, தயவு செய்து அமைதியா இருங்கன்னு சொல்றாரு. இந்த சிவகணங்கள் செய்யற கலவரத்தையும் நடக்கிற எதையுமே பார்க்க முடியாத அந்த கிளவி அங்க இருந்து போங்கடாங்கிற மாதிரி கிளம்பிடுது. பர்வதராஜன் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். கிளவி இப்படி படுத்துக்கிட்டு இருக்கேன், தானா வந்து வலிய வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு தெய்வத்தை நீங்க இங்க இருக்க கூடாது அப்படின்னு கிளவி சொல்லுது. இது நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு தெரியாம மனுஷன் அப்படியே படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்க. மனுஷன் எப்படி திடீர்னு பொண்ணுங்க தான் கல்யாணத்துக்கு அப்புறம் புகுந்து வீட்டுக்கு போகணுமா? ஏன் ஒரு சேஞ்சுக்கு ஆம்பளை பசங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுல போய் வீட்டோட மாப்பிள்ளையா செட்டில் ஆறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டதோட மட்டும் இல்லாம சும்மா தேரிய மட்டும் பேசிட்டு சும்மா அட்வைஸ் மட்டும் ஊருக்கு சொல்லிவிட்டு அப்படியே அந்த மனுஷன் போகல. மாறுதலா அந்த முடிவெடுத்து இங்கேயே வீட்டோட மாப்பிள்ளையா செட்டில் ஆறுன்ற ரேஞ்சுக்கு அதுவும் ஒரு தெய்வம் போய் நிக்குது. இப்படி நம்ம சிவன் ஒரு முடிவெடுப்பார் அப்படின்னு நாம யாரும் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டோம். ஆனா பைபிள்ல முடிவெடுத்து நிக்கிற. அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். சிவனோட இந்த வீட்டோட மாப்பிள்ளை முடிவு சரியா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, படிச்சு பாக்குறேன். தேங்க்யூ. ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காரோ கைலாயத்துக்கு போறாரோ அவங்க டிசிஷன். ஃபர்ஸ்ட் அதை அவர் பார்வதி கிட்ட சொல்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணுமா இல்லையா? எங்க வேணாலும் இருங்க, எங்க இருந்தாலும் முருகன் வருவார் இல்ல, எங்களுக்கு அவரோட என்ட்ரி தான் வேணும். அவர் அரண்மனையில வந்தா என்ன, கைலாயத்துல வந்தா என்ன, சாட்டு புட்டுன்னு வர வைக்க சார். இனி முருகன் வந்தாதான் கொஞ்சம் சூடு பிடிக்கும். எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது. ஒரு வழியா சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நீ இந்த வீட்டுல இருக்கணுமா இல்லையாங்கிறதுக்கு ஒரு 5 மாசம் ஓட்டு வைக்க போல இருக்கு. ஐயோ உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.